விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி, யோகி பாபு ஆகியோரின் நடிப்பில் ரோமியோ நாளை முதல் உலகமெங்கும். மேட்டர் ஓவர். 3வது முறை மோடி பிரதமராக வர்றாருங்கிறது கண்டிப்பா ராமநாதபுரத்தில் பன்னீருக்கு மேல ஒரு சிம்பதி இருக்குது. ஜெயலலிதா பெறாத வெற்றியை தொடர் வெற்றியை ஸ்டாலின் பெற்றுட்டு இருக்கிறாரு. ஸோ திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் உதயசூரியன் சீமானுக்கு உள்ள பிரச்சனைகளும் இந்த மைக் சிம்பலும் சீமானுக்கு பாப்புலாரிட்டியை உயர்த்திட்டு மோடி ஆதரவாளர் தான். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் மோடி காலில் உள்ள போனாப்புல ஜெகன் மோடி தான் தடுத்தார். ஸோ மேட்டர் ஓவர். 3வது முறை மோடி பிரதமராக வர்றாருங்கிறத பார்க்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய இந்த சூழல்ல களம் யாருக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ரவீந்திரன் துரைசாமி நம்மோட பேசியிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போது ஃபஸ்ட்டு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கான களமாக இருக்குது? ஸ்டாலின், ராகுல் காந்தி, திருமாவளவன், வைகோ, சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன், இவங்களுக்கான களமாக இருக்கு. 39 ஸ்வீப் வரும் அப்படிங்கிறது சாத்தியம் தானே சார்? 35க்கு மேலே உறுதியாக வெற்றி பெறாங்க. 35 தொகுதியில் அவங்களுக்கு எதிராக பல தொகுதிகளில் போட்டியே இல்லைங்கிற நிலைமை இருக்குது. காரணம், வெற்றி பெற்ற அணியில் அவங்க இருக்கிறாங்க. 53% வாக்கெடுத்து 2019 வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற அந்த அணியோட கொங்கு மண்டலத்திலலாம் காங்கிரஸோட பெரிய சக்தியான பிரச்சார பலம் உள்ள எதிர்ப்பு ஓட்டு இல்லாத கமலஹாசன் அந்த அணிக்குள்ளே சேர்ந்திருக்கிறாரு. அவர் மேலே பட்டுதல் உள்ள ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகார பலம் இவங்களுக்கு கூடுதலாக சேர்ந்துருக்குது. 2014 ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்தாங்கன்னா அதிகார பலம் தான். மோடியா லேடியா அணி கேட்டு 144 போட்டு போலீஸை வச்சு 200 கொடுத்து, அன்றைக்கி 200 கொடுத்து, இன்றைக்கி அது 1000 ரூபாய்க்கு கொடுத்து 200 கொடுத்து அவங்க வெற்றியை பெற்றாங்க. அதிகார பலம் இன்னைக்கு திமுக கூட இருக்குது. அதிகார பலம் 2009 அதிகார பலத்தை அழகிரி பெரிய அளவில் 2009 பெரிய அளவில் சவுத்தில் பயன்படுத்தினார். ஜெயலலிதா 14 மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக செந்தில் பாலாஜி அந்த டீம் அவங்கள பயன்படுத்தி பெரிய அளவில் பயன்படுத்தினாங்க. அதிகார பலம் இன்னைக்கு ஸ்டாலின் பக்கம் இருக்குது. இதில் இன்னொரு நுணுக்கமான விஷயம் என்னென்னா, அதிமுக ஓட்டர்ஸில் பெரும்பகுதி ராகுல் காந்தின்னா அவங்க விழுந்துருவாங்க. எம்ஜிஆரை மீறி இந்திரா காந்திக்கு 80 வாக்களித்தாங்க. 84 எம்ஜிஆர் சரண்டர் ஆகிட்டார். இந்திரா காந்தி அம்மையார் அந்த காங்கிரஸ் ராஜீவ்காந்தி அப்போ வந்துட்டார், அவங்க அசாசினேட்டட். அதுக்கு எம்ஜிஆரோட 5% வாக்கு அதிகம். 89, 91, 2004, 2019 பார்த்திங்கன்னா அந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்குன்னு எங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அந்த மனநிலை இன்னும் இருக்குது. கடைசியாக 2019 அது இருந்தது. அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் என் போன்றவர்கள்லாம் பாடுபட்டோம். மோடி இமேஜில் அதை உடைக்க முடியும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாதுன்னு சரண்டர் ஆகி 20 சீட்டு காங்கிரஸ் கொடுக்க தயாருன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பாஜக அணியில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ், அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் ராகுல் காந்திக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக அறிக்கை விட்டுருந்தார். காரணம் என்ன? திமுக காங்கிரஸ் கூட்டணியோட பாமகவும் சேர்ந்தா ஜெயித்துருங்கிற மனநிலை. இதான யதார்த்தம். அப்போ அவர் ஏன் 20 சீட்டுக்கு காங்கிரஸ் கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஆளை வச்சு சொல்லணும்? அப்போ இவங்க மனநிலை என்ன இருக்குது? இதுதான். ஸ்டாலின் கடைசியாக 10 சீட்டு கொடுத்து ரிட்டைன் பண்ணிட்டார். அதை உடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். மோடியை வச்சு தான் உடைக்க முடியுங்கிற நம்ம நம்பிக்கை. இந்தியா ஃபுல்லாக அந்த குடும்பத்தோட அளவு உயரம் இவ்வளோ தாண்டி சீல் பண்ண மோடி, நெஹ்ருவோட இன்னைக்கு இந்தியாவில் பெரிய புகழ் பெறுவாருங்கிற மோடி தமிழ்நாட்டில் அந்த குடும்பத்தின் செல்வாக்கை இன்னும் உடைக்க முடியலை. உடைக்கணுங்கிற நம்ம ஆர்வம் இருந்தாலும் பாஜக கூட்டணி கட்சியான பாமகவே ராகுலை நோக்கி போனாங்க. பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியே 20 சீட்டுன்னு ராகுலை நோக்கி போனாங்க. ஸோ ராகுல் காந்திக்கு அந்த மெரிட் விழுந்தாதான் திமுக காங்கிரஸ் அணி விழும். அது சைலண்ட் ஓட்டில் ஏறி போகக்கூடிய பட்சத்தில் அது எப்படி அவங்க ஃபெயிலியர் ஆவாங்கன்னு சொல்ல முடியும்? ஸோ இதையும் தாண்டி தோற்று போன அணி 2ஆக இருக்குது. மோடி பிரதமர் அணி ஒன்றும், எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன வலம் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நடுப்பில் போய் அடிபட போகிறாரு. இந்த சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. அடுத்தபடியாக 2 முறை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தின சீமான், ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% வாக்கு மட்டுமே எடுத்த சீமான், எடப்பாடி பழனிசாமியை 19, 21 பலகீனப்படுத்தி மீண்டும் பலகீனப்படுத்துவோங்கிற ஒரு சூழ்நிலையில் அவரும் இருக்கிறார். அப்போ பல தொகுதிகளில் திமுக அணி 50% வாக்கு எடுத்ததுன்னா 5% சுயேட்சைக்கு போச்சுன்னா மீதி 3 கட்சியும் சேர்ந்து தான் 45% ஷேர் பண்ணிக்கணும். இதில்
நாம் தமிழருக்கு இரட்டை இலக்கத்தில் வந்துடுச்சுன்னா போட்டி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் டெபாசிட் எத்தனை பேருக்கு தாக்கு பிடிக்குங்கிறதே கேள்விக்குறியாகணும். 3 பேருக்குமே டெபாசிட் போகும். அதில் 3 பேரில் ஒருத்தருக்கு டெபாசிட் கிடைக்கும். அதிமுகவுக்கு பாஜகவுக்கு டெபாசிட் கிடைக்கும். இதுதானே இங்கே பொசிஷனாக இருக்கும். இதை மறைச்சிக்கிட்டு நம்ம விவாதம் பண்ணியோ வலைத்தளங்களில் பேசியோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் யதார்த்த சூழ்நிலை இதுதான். ஒரு சில இடங்களில் ஃபைட் இருக்குது. ராமநாதபுரத்தில் பர்சனாலிட்டி கல்ட்டில் பன்னீர்செல்வத்துக்கு மேலே உள்ள அனுதாபத்தில் அவர் இன்னொரு ராமநாதபுரத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கா சார்? எப்படி இருக்கு? நீங்கள் அங்கே போயிட்டு வேற வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் பன்னீருக்கு மேலே ஒரு சிம்பதி இருக்குது. அது திமுகவுக்கு டஃப்புங்கிறதுனால தான் அனிதா ராதாகிருஷ்ணனை இங்கே போட்டிருக்காங்க. நாடார் சம்மந்தப்பட்ட ஒரு மணிமண்டபமெல்லாம் கட்டி கொடுப்போம்னு நாடார்களுக்கு பன்னீர்செல்வம் உறுதி கொடுத்ததும் திமுக உடனே வெள்ளூருக்கு பிரச்சாரம் பண்ண இருந்த துரைமுருகனுக்காக பிரச்சாரம் வர அந்த கனிமொழியை நீங்கள் ராமநாதபுரத்துக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு ஸ்டாலின் ராமநாதபுரத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் ராமநாதபுரத்தில் பாரத விழா சிவாஜி படத்தில் உள்ள பாட்டு பிள்ளை சிவாஜி ரசிகராக இருப்பார்னு நினைக்கிறான். இனி ஒரு துருக்கர் நம் தோழர். அப்போ ஒரு 2வது முறை நவாஸ்கனி வர்றதுக்கு ஒரு போலரைசேஷன் வருது அங்கே. அப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே அதை பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா ஓபிஎஸ் ஒரு வின்னபிலிட்டி அவருக்கு வரலாங்கிற அச்சம் திமுக சார்ந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபைட் நடக்கக்கூடிய இடங்களில் ராமநாதபுரம், தருமபுரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், வெள்ளூர், பெரம்பலூர், இப்படி ஒரு சில தொகுதிகள், தேனி, தினகரன் ஒரு ஸ்டார் கேண்டிடேட், இப்படி ஒரு 5-6 தொகுதிகளில் தான் ஃபைட்டே நடக்குது. இந்த தொகுதிகள்லையும் திமுக அதிகார பலத்தை கடைசியாக பெரிய அளவு காட்டுவாங்க. நான் அண்டர்ஸ்டிமேட் பண்ணலை அவங்க அதிகார பலத்தில். அவங்க அதிகார பலத்துக்கு முன்னாடி எந்த கேண்டிடேட்டு நிற்கிறாரோ, ஏதோ ஒரு ஃபோல்ஸை வச்சு நிற்கிறாரோ அவர் தான் தாக்கு பிடிக்க முடியும். அந்த அதிகார பலத்துக்கு முன்னாடி நிற்க முடியும் அவங்கெல்லாம் விழுந்துருவாங்க. 2014 ஜெயலலிதாவுக்கு அதிகார பலத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தாக்கு பிடிச்சதுனால தான் பாஜக கேண்டிடேட் அங்கே வெற்றி பெற்றார். அதே மாதிரி வன்னியர்கள் பாமகக்காக வீரமாக நின்று ஜெயலலிதாவுக்கு அதிகார பலத்தை ஃபைட் பண்ணனால தான் அன்புமணி ராமதாஸ் இங்கே வெற்றி பெற்றார். அப்போ இப்பவும் திமுக தன் அதிகார பலத்தை ஜெயலலிதா பயன்படுத்த தெரிஞ்ச அதிகார பலம் ஸ்டாலினுக்கு தெரியாதா? விக்கிரவாண்டி நாங்குநேரி எலெக்ஷனோட என் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள். ஜெயலலிதாவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்த முடியும்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் தெரியாதாங்கிறத நான் கேட்டிருப்பேன். விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் இதே வார்த்தையை நான் கேட்டிருப்பேன். இப்போ 2014 அதிகார பலத்தை ஜெயலலிதாவுக்கு பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா, அழகிரிக்கு தென் மாவட்டத்தில் பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா, முக ஸ்டாலினுக்கு 39 தொகுதியிலையும் அதிகார பலத்தை பயன்படுத்த தெரியாதா? அவருக்கு அமைச்சர்களுக்கு பயன்படுத்த தெரியாதா? ஸோ அவங்க அதிகார பலத்தை பயன்படுத்த தான் செய்வாங்க. அந்த அதிகார பலத்துக்கு முன்னாடி டிஏவிசி ரேடு நாளைக்கு வருமேன்னு எந்த அதிமுக மந்திரியும் களத்துக்குள்ளே பெருசாக நிற்க போகிறதில்ல. அதிமுக நிர்வாகிகளும் பெருசாக நிற்க போகிறதில்ல. அவங்க தோற்று போகும்னா ரொம்ப அளவு சோர்ந்து போய் படுத்துருவாங்க. கடைசி 3-4 நாட்களில் இதுதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது திமுக அணிக்கு யார் எங்கே பெரிய அளவில் ஃபைட் கொடுத்துட முடியும்? ஃபைட் கொடுத்த இடத்துல மட்டும்தான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். அது கோயம்புத்தூர், தருமபுரி, தேனி, ராமநாதபுரம் போன்ற ஒரு சில இடங்களில் ஃபைட்டை கொடுத்தாங்க. அந்த 6 தொகுதிகளில் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமா? நீங்கள் இப்போ ஓபிஎஸ்க்கு சொல்கிற அளவுக்கு ஏடிஎம்கேவால் கொடுக்க முடியுமா? அந்த தொகுதிகளை ரொம்ப கவனம் செலுத்தி திமுகவும் தங்களோட காய்களை நகர்த்துறாங்க. ஏன் தங்கம் தென்னரசு திருச்சுழியில் 60,000 ஓட்டில் ஜெயிப்போன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு அச்சம் வருது. நான் ஏன் திருச்சுழிக்குள்ளே எனக்கு எதிரியே இல்லை, அவ்வளோ ஓட்டையை நான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி போல் பண்ணிடுவேன்னு தானே அர்த்தம் அதுக்கு. ஸோ இது திமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே களத்துக்குள்ளே இருப்பாங்க. இது நான் டே 1 எனக்கு தெரிஞ்சனால தான் இதை நான் சொல்கிறேன். புரியுது. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகுமா சார்? எனக்கு இப்போ ஒரு ரோட் ஷோங்கிறது ஒரு நார்த் இந்தியாவில் பார்க்கப்படுறது வேற, இங்கே பார்க்கப்படுறதுன்றது வேற. ஸோ இப்போ தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக பேசுறது, திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறது, ஊழல் கட்சி, குடும்ப வாரிசு கட்சின்னு போட்டு அடிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்? மோடி will never accept defeat. He will not accept his defeat in Tamil Nadu also. So he will bite back. எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களோட எண்ணங்களை வின் பண்ணுன்னு அவர் உறுதியாக நிற்பார். அப்படி அவர் நிற்கும்போது இங்கே திமுக வெற்றி படியில் இருக்கிறாங்க. ஸோ திமுகவுக்கு எதிராக ஒரு பொசிஷனிங் பண்ணினா தான் பாஜக அங்கே வளர முடியும். ஸோ திமுக வெர்சஸ் பிஜேபிங்கிறத பொசிஷன் பண்ணுறாரு. அதற்காக அவர் கடுமையாக உழைச்சி இங்கே வரார். ஸோ இப்போ அதிமுககாரங்க இதில் சோர்ந்துருவாங்க. அதிமுககாரங்க பிடிநிலை இல்லாமல் இருக்கிறாங்க. 2021 இடி ஹெல்ப் பண்ணிச்சு. அத்தனை அதிமுக அமைச்சர்களும் 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிடுங்க, 2000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிடுங்கன்னு இடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது.
விஜயபாஸ்கர்லேருந்து இவர் வைத்தியலிங்கத்திலேருந்து ஓபிஎஸ் கூட தான் இருக்கிறார், நமக்கு வேண்டிய சகோதரர் தான். பட் நடந்த விஷயத்தை நம்ம வெளியாகவே சொல்லலாம். வைத்தியலிங்கத்துக்கு எல்லாருக்குமே வந்து இடி வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்து எம்எல்ஏக்கள் தொகுதிகளில் 10-15% போலிங் ஜாஸ்தியாச்சு. அவங்க எதிர்பாராத மாஸ் ஓட்டிங் பேட்டர்னில் அவங்க ஜெயித்தாங்க. இத்தனைக்கும் அவங்க 19 மாதிரி ஒரு எதிர்ப்பலையில் விழுந்துருமோன்னு நினச்சவங்கெல்லாம் ஒரு எதிர்ப்பலைக்கு பிறகு அவங்க இடியை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றாங்க. இப்போ அதே இடி வந்து அதிமுக பணம் எடுக்க விடுமா? விடாது. அதே வேளையில் அவங்க திமுகவுக்கு சில நெருக்கடிகளை கொடுப்பாங்க. அதிமுக கண்டுக்கிட மாட்டாங்க, அது பாட்டுக்கு போட்டுன்னு விட்டுருவாங்க. திமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஃபைட்டுங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்குங்கிறத நம்ம களத்தில் பார்ப்போம். பட் அதிமுக ஆட்டத்திலே இல்லைன்னு சீமானே சொல்கிறார். தினமணி பத்திரிகையில் பெரிய ஹெட்டிங் போட்டு சொல்கிறாங்க, அதிமுக ஆட்டத்திலே இல்லைன்னு சீமானே சொல்கிறார். அப்போ மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக, பாமக கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜக கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு மாற்று நாங்கள் தாங்கிற அந்த இதை நரேட்டிவை அவங்க செட் பண்ணி தான் அவங்க தெளிவாகவே போவாங்க. இப்போ இந்த நெருக்கடி இன்னும் ஜாஸ்தி ஆகுமா சார்? ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட அந்த 200 கோடி ஹவாலா பணத்தை ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுகிறாங்க. ஏர்போர்ட்டில் வந்து இந்த 200 கோடி ரூபா அவர் கொண்டு வந்தாருன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 8-9 நாட்கள் இருக்கிறப்ப அந்த நெருக்கடி இன்னும் ஜாஸ்தி ஆகுமா? கண்டிப்பாக நெருக்கடி ஜாஸ்தி தான் ஆகும். மோடி இஸ் இன் பொலிட்டிக்ஸ். மோடிக்கு வந்து ஸ்டாலின் மேலே தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் மகங்கிற ஒரு அஃபெக்ஷன் தான் உண்டு. கண்டிப்பாக எனக்கு தெரியும், எமர்ஜென்சி அழைத்தவங்க, எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டவங்கிற அந்த உணர்வு வந்து என் போன்றவர்கள் இருக்கிற மாதிரி மோடிக்கும் இதே உணர்வு வந்து ஸ்டாலின் மேலே ரொம்ப பெரிய அளவில் உண்டு. ஆனால் ஸ்டாலின் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கிறாரு. கர்நாடகா வெற்றிக்கு ராகுல் காந்தி தான் காரணங்கிறாரு. அப்போ கருணாநிதி வெற்றிக்கு ராகுல் காந்தி தான் காரணம்னு ராகுல் காந்திக்கு ஒரு ஆல் இண்டியா இமேஜ் கொடுக்க பார்க்கக்கூடிய ஒரு லீடரை வந்து எதிரிக்கு நண்பன் வந்து எதிரி தானே, அதில் தான் அவர் போகிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய டிஎம்கேவை மேக்ஸிமம் கிராக் டவுன் பண்ண தான் பார்ப்பார். உங்களுக்கு காங்கிரஸ் வேணும், காங்கிரஸ் வச்சு உள்ள வெற்றி வேணும்னா பிஜேபியால் உள்ள இந்த நெருக்கடியை சந்திக்க தான் வேணும். பட் ஸ்டாலினும் ப்ரூடன்ட் பொலிட்டிஷியன், வின் ஃபஸ்ட்டுக்கு தான் அவர் போவார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமூக ரீதியான வாக்குகள் எப்படி ப்ளே ஆகும் சார்? இப்போ டிடிவி தினகரன் இருக்காரு, இந்த பக்கம் பாமகவுக்கு அதே பழைய வன்னியர்கள் ஓட்டு கிடைக்குமான்றது இருக்கு. சமூக ரீதியானா நானும் முடிஞ்ச அளவு சொல்லி பார்க்குறேன். ஒவ்வொரு சமமாக கேளுங்க, நான் சொல்கிறேன். பிராமின்ஸா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறதோட ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. நானே கிண்டல் பண்ணுவேன், மோடிக்கு தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் இந்தியாவில் பெரிய அளவில் போடுறாங்க, பேக்கிங் வந்துட்டே இருக்காங்க. அது வி ரெஸ்பெக்ட் தம். அவங்க சுதந்திர போராட்டம் கூட பீம்புக்கு தான் நின்னாங்களே தவிர அவங்க பிரிட்டிஷ் கூட இருந்தால் லாபம் பார்த்துக்கலாம். பட் அவங்க சுதந்திர வேட்கையில் பண்ண சமுதாயம். பட் இங்கே வந்து ஒரு கட்டத்தில் உடம்ப பாஜகவில் வச்சு உள்ளத்தை ஜெயலலிதாட்ட வச்சுருப்பாங்கன்னு நான் நக்கல் அடிப்பேன். அவங்க இப்போ வந்து அவங்க தெளிவாக வந்து அவர்கள் வந்து மோடி அண்ணாமலைங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ பிராமின் கம்யூனிட்டி வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு, அப்பர் காஸ்ட்டு பாஜகவுக்கு போட்டவங்க இப்போ அதிமுக ஜெயலலிதாவுக்கு போட்டவங்க இப்போ ஷிஃப்ட் ஆகிறாங்க. இது ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போது அடுத்தபடியாக நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, இப்போ வன்னியர் அல்லாத செங்குந்தர், பறையர், அகமுடையார், இந்த மாதிரிப்பட்ட மீனவர், இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் வந்து கொங்கு வேளாளர் அல்லாத கொங்கு நாடார்கள், செங்குந்தர், இந்த மாதிரிப்பட்ட கொங்குல உள்ள பறையர் சமூகம், இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு அதிகம் வாக்களித்தாலும் கூட சீமானை நோக்கி ரெட்டலையில் உள்ள இவங்க வந்து நாம் தமிழர் சீமானை நோக்கி ஷிஃப்ட் ஆகிறாங்க. இது நான் என்னோட அந்த கூட்டத்தில் வரக்கூடிய ஆட்கள் தன்மையில் நான் பார்த்து என்னோட இதில் சொல்கிறேன். வெள்ளாள கவுண்டர்கள் வந்து எடப்பாடியை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வன்னியர்கள் வந்து 10.5 தந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி தானே, அவர் கூட தானே சிவி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, இவர் அன்பழகன் எல்லாரும் நிற்கிறாங்க. அதனால் நம்ம கட்சி தானேன்னு வன்னியர்கள் நினைக்கிறாங்க. முக்குலத்தோருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது. சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இவங்களை வச்சு மிகப்பெரிய கோபம் இருக்குது. நாடார்கள் வந்து ஒரு சர்வேயில் 13% வாக்காளர்கள் இன்னும் முடிவு பண்ணலன்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சர்வேயில் 35% நாடார்கள் ஒப்பீனியன் கேட்டவங்கள்ட்ட, சர்வே கேட்டவங்கள்ட்ட இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாடார் ஓட்டுகள் வந்து எந்த திசையில் போகிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பறையர் சமூக வாக்குகள் அப்படியே திருமாவளவனை வச்சு கிளியர் கட்டாக திமுக கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. அதிகார பலத்தோட விசிகே ஆதரவோடு கன்சால்டேட் பண்ணிடுவாங்க.
ஒரு சில இடங்களில் பாமகவில் நமக்கு த்ரெட் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க சீமானை வளர்த்து விடுவோம், பறையர் சமூகத்துக்கு பலம், சீமான் நான் பலப்படுத்துவோம், அதன் மூலமாக நாம் அதிகார வட்டத்தில் பலப்படுவோம்னு ஒரு சில இடங்களில் பாமகவை தோக்கடிக்க வேண்டுங்கிற நிர்பந்தம் இல்லாத இடத்துல இருக்கலாம். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்குகள் வந்து தெளிவாக திமுக அணிக்கு தான் கன்சால்டேட் ஆகும். பாஜக த்ரெட் இல்லைங்கிற இடத்துல சீமானுக்கு முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை, தலித் கிறிஸ்தவர்கள் கல்லறை இதில் வந்து ஆதிக்க ஜாதி கிறிஸ்தவர்கள் அநீதிங்கிறதெல்லாம் அவர் பேசுகிறக்கூடிய அடிப்படையில் அந்த கிறிஸ்டின்ஸ் ஓட்டில் ஒரு பகுதி சீமானுக்கு போகலாம். இதை தாண்டி தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகள் வந்து திமுகவுக்கு கன்சால்டேட் ஆகும். சீமானோட பிரச்சாரம் ஒரு காரணம். அடுத்து கொஞ்சம் பகுதி வந்து பாஜகவுக்கு போகலாம். இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் திமுகவுக்கு யாரெல்லாம் கன்சால்டேட் ஆகுறாங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவங்க 13 to 18 இருக்கதா சொல்கிறாங்க. பறையர்கள் அவங்க 15% போலாதா சொல்கிறாங்க. பிற மொழியாளர்கள் இப்போ மதுரையில் கூட ஒரு சௌராஷ்டிரா தம்பி பேசினாப்புல, யூடியூப்பெல்லாம் வச்சுருந்தாப்புல, அவர் மோடி ஆள் தான். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க சீமானோட பிரச்சனையால் எங்கள் சௌராஷ்டிரா மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு? எங்கள் மக்களுக்கு திமுக பிடிக்காது சார், இப்போ திமுக தான் ஓட்டு போடுறாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு அந்த தம்பி கேட்குறாப்புல. ஸோ பிறமொழியாளர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து டிஎம்கேக்கு கன்சால்டேட் ஆகிறாங்க. இத்தனைக்கும் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்ட நாயர் கம்யூனிட்டி கூட இருக்கக்கூடியவங்க வந்து ஸ்டாலின் நோக்கி கன்சால்டேட் ஆகிறாங்க. ஸோ திமுகவின் கன்சால்டேஷனுங்கிறது கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சால்டேஷன் ஸ்டாலின் ப்ளஸ் ராகுல் காந்தி, பறையர் கன்சால்டேஷன் ஸ்டாலின் ப்ளஸ் திருமாவளவன், பிறமொழியாளர் கன்சால்டேஷன் ஸ்டாலின் அதிகாரம் ப்ளஸ் அண்ணன் வைகோ போன்றவங்க இதில் வந்து கன்சால்டேட் ஆகிறாங்க. அப்போ இவ்வளவு ஃபேக்ஷன் கன்சால்டேட் ஆகும்போது திமுக அணி வந்து வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தானே இருக்கும். அதனால தான் நம்ம சாலிடாக சொல்கிறோம், ஓப்பனாக நான் சாலிடாக சொல்கிறேன். 35க்கு குறைய மாட்டாங்க. பல தொகுதிகளில் அவங்களுக்கு போட்டியே இல்லைங்கிறத நான் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ நாம் தமிழர் இப்போ இந்த சின்னம் பிரச்சனை நடந்துச்சு, பாஜக நெருக்கடி கொடுக்குது எங்களுக்குலாம் சொன்னாங்க. இப்போ மைக் சின்னத்தை ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி இருக்கும் நாம் தமிழருக்கான மைக் சின்னத்தை? அவங்க கொஞ்சம் வேகமாட்டே கொண்டு போயிட்டாங்க. அந்த சிம்பிள் அவங்களுக்கு கிடைக்காதது பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். சீமான் அந்த அந்த நடிகை ஒருத்தர் அந்த விவகாரத்தில் சீமானுக்கு உள்ள பிரச்சனைகளும் இந்த மைக் சிம்பலும் சீமானுக்கு பாப்புலாரிட்டியை உயர்த்திட்டு சீமான் எப்படி போகிறாருன்னா, திமுக அண்ணா திமுக நாம் தமிழர்னு போனால் அது திமுக பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையால் 41 சமூக இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 57 களத்துக்குள்ளே வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸ் ஆகி தலையில்லாத முண்டங்கள்னு ராஜாஜி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆதரவாளர்களை அண்ணா விமர்சனம் பண்ணி நான் தான் ஆல்டர்னேட்டிவ்னு வந்து 62 67 அப்படி ஆட்சி கட்டலில் வந்து திமுக கலைஞர் அதை இன்னொரு சூழ்நிலையில் விட்டுட்டு போகாமல் நடத்தி இன்றைக்கி ஸ்டாலின் கையில் மிகப்பெரிய வெற்றி. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா பெறாத வெற்றியை தொடர் வெற்றியை ஸ்டாலின் பெற்றுட்டு இருக்கிறாரு. ஸோ திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் உதயசூரியன் ஸ்டாலின் கையில் இருக்குது, பெரிய அணி இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதாவின் தோழி சசிகலாட்ட போய் சசிகலா இருந்து ஆட்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த கட்சி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் உள்ள கட்சி, 62 எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி. ஸோ எடப்பாடிக்கு சிவி சண்முகம் இருக்கிறாரு, கேபி முனிசாமி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாரு, அன்பழகன் இருக்கிறாரு, வேலுமணி இருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் எடப்பாடிக்கு இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு பவர்ஃபுல் ஆர்கனைசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சீமான் இதுவரை எந்த தலைவர் விஜயகாந்த், மூப்பனார், ராமதாஸ் போன்றவங்கள்லாம் பேசாத ஒரு ஆங்கிளை எடுத்திருக்கிறாரு. கலைஞர் மகநாட்டு ஸ்டாலின் வந்தார், கங்காரு குட்டி மாதிரி வளர்த்து கொண்டு வந்துட்டார், இன்னொரு கங்காரு குட்டியை ஸ்டாலின் வளர்த்துட்டு இருக்காருன்னு அதை சொல்கிறாரு. எடப்பாடி சசிகலாட்டிருந்து ஆட்டை போட்டு எடுத்துட்டாருங்கிறாரு. நான் தானே சுயம்பா வளர்ந்து வந்தவன், எனக்குள்ள ஈர்ப்பு சக்தி காசு கொடுக்காம எனக்கு கூட்டம் வருது. அவங்க அமைப்பை வச்சுக்கிட்டு கட்சியை வச்சுக்கிட்டு காசு கொடுத்து கூட்டம் சேர்க்குறாங்க, எனக்கு காசு கொடுக்காம தானே மக்கள் வராங்க. அஸ் எ லீடர் நான் சுயம்பா வந்தவன், அஸ் எ லீடர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட நான் ஈர்ப்பு சக்தி உள்ள லீடர். இந்த ஒரு ஆர்குமெண்ட்டை அவர் முன் வச்சு போகிறார். ஸோ லீடர்ஷிப் இதில் தான் பெரியவங்கிறத போகிறார். யாருக்கு எது சூட்டாகி பெரியவனாக வர முடியுமோ அதில் தான் போக முடியும். கட்சி ரீதியாக நாம் தமிழருங்கிற கட்சிக்கும் அதிமுக அமைப்புக்கும் எம்எல்ஏ பலத்துக்கும் திமுக அமைப்புக்கும் எம்பி பலத்துக்கும் வந்து ஏணி வச்சாலும் எட்டாது. ஸோ இவர் இந்த லீடர்ஷிப்பை வச்சு தன்னை மையமாக வச்சு லீடர்ஷிப்புக்கு ஓட்டு, பிரபாகரன் மகனுக்கு ஓட்டு அப்படிங்கிற அந்த இதை கொண்டு போகிறாரு. இது சீமானுக்கு நுணுக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கட்சி அமைப்பு அதையே பேசிக்கிட்டு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சியில் அமைப்பு இல்லையா, அமைப்பு பலம் இல்லையான்னு சொல்லும்போது அதுக்குள்ளே போகாமல் இதில் போகிறாரு. ரொம்ப ஒரு வெளிப்படையான ஒரு பாயிண்ட் என்னென்னா,
விவசாய சின்னத்தில் ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் உள்ளாட்சி தேர்தல் எடுத்தது 1% வாக்கு தான். அப்போ நானே சொன்னேன் 3வது இடம் வந்து பாஜக தான் வரும், அண்ணாமலை டெல்லி ரிசல்ட்ஸோட வந்துடுவார் நகர்ப்புற உள்ளாட்சியில் சொன்னேன். தினகரனுக்கு கீழே தான் நாம் தமிழர் இருந்தது. அப்போ அமைப்பு பலம் நாம் தமிழருக்கு குறைவுங்கிறது ஈரோடு கிழக்கு நிரூபிச்சு. ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் வந்து 6.3% தன் பிரச்சார பலத்தால் இடைத்தேர்தலில் எடுத்துட்டார். இன் அதர் வேர்ட்ஸ் 38% இருந்த அதிமுக கூட்டணி அண்ணாமலை ஆதரிச்சும், அண்ணாமலை ரெட்டலை பிஜேபி ஆதரிச்சும் அவங்க வந்து 25% தான் எடுத்தாங்க. அங்கே கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி வந்து 65% அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் போட்டாங்க. பட் சீமான் வந்து 38%லேருந்து 13% செந்தில் பாலாஜியோட அதிரடி அரசியலில் அதிமுக இழந்தாங்க. ஆனால் சீமானுக்கு எதிராக ஸ்டாலினோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நியூ ஓட்டர்ஸை ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இந்த மாதிரி நியூ ஓட்டர்ஸை டிஸ்டார்ட் பண்ணி சீமான் வாக்கு வலிமை கூடக்கூடாதுன்னு ஸ்டாலினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனையும் மீறி சீமான் வந்து 7% எடுத்த இடத்துல ஒரு 6% எடுத்துட்டாரு. 1/2% தான் குறைவு. அவருக்கு 2000 ரூபா கொடுத்தும் 13% ஓட்டு குறைவு. இவருக்கு வந்து செந்தில் பாலாஜி இவரை குறி வச்சு அடித்தும் ஒரு 1/2% தான் குறைவுதுன்னா சீமானுக்கு பிரச்சாரத்துக்கு பெரிய வலிமை இருக்குது. அதுதான் இன்னைக்கு காட்டுது. கூட்டம் வரும், ஓட்டு வருமானு சொன்னால் 1% விவசாயி வந்து சீமான் பிரச்சாரத்தால் 6.3% விவசாயியாட்டு ஏறி இருக்காப்புல. அன்னைக்கு 30% உள்ளாட்சி தேர்தல் படி கூட 30%, சட்டமன்ற தேர்தல் படி 38, உள்ளாட்சி தேர்தல் படி 30% வர வேண்டிய எடப்பாடி ரெட்டையில் பாஜக அண்ணாமலை ஆதரிச்சும் அது வந்து 2000 ரூபா கொடுத்தும் 5% குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் சீமானுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது. இன்றைக்கும் எடப்பாடிக்கு வந்து கவுண்டம்பாளையத்தில் கூட்டம் கலையுது, திருவள்ளூரில் லேடிஸுக்கெல்லாம் 500 ரூபா கொடுக்க சொல்லி கூட்டம் கடைசி வரை நிற்காமல் கலைஞ்சி போனதுனால 200 ரூபா தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் வந்துட்டு அப்போ லீடர்ஷிப்புங்கிற இதில் சீமான் ஏறி நிற்கிறாரு. அவருக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு வலிமை இருக்குது. 1, 4, 7ன்னு ஜம்ப் பண்ணி போனவர் இதில் எவ்வளோ ஜம்ப் பண்ணி போகிறாருங்கிறத எதிர்பார்க்கணும். என்னை பொறுத்தளவில் ஜம்ப் பண்ணுவாருன்னு தெரியுது. அரக்கோணம் போன்ற இடங்களில் வந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவர் தெளிவாக ஜம்ப் ஆகிட்டாருன்னா தமிழ்நாட்டின் கன்ஷிராம் சீமானே சொல்லிடலாம். அந்த ஜம்பிங் இருந்ததுன்னா சொல்லிடலாம். ஏன்னா அந்த அடுத்த கட்ட அரசியல் அதிகாரத்தை நோக்கி பாய நினைக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர், பறையர், செங்குந்தர், அகமுடையார், முத்தரையர், யாதவர், விஸ்வகர்மா, அந்த லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிஸ், லெஸ் பவர்ஃபுல் ஓபிஸ், சபல்டன், வண்ணார், நாவிதர், குயவர், இந்த மாதிரிப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் சீமானுக்கு எமர்ஜென்சி மூலமாக தான் அவங்க வந்து திராவிட இயக்க அரசியலில் போதுமான அதிகாரத்துக்கு வர முடியாதவங்க சீமானுக்கு எமர்ஜென்சியில் தான் அவங்க அதிகாரத்துக்கு வர முடியும். ஸோ இஸ்லாமியர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட எதுவும் இருக்கு இல்லையா அதில்? ஃபர்ஸ்ட் டைம் இஸ்லாமியர் ஓட்டர்ஸ் அதில் இருக்குது. அவங்க வந்து துணிச்சலாக ஸ்டாலின் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றலை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்ணுன்னு யார் கேட்டா? சீமான் ஒருத்தர் தானே கேட்டாருங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த இது சீமான் கன்சிஸ்டண்டாக அந்த இதுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத தெளிவாகவே அவங்க பேசுகிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் மத்தியிலையும் இப்போ நியூ ஓட்டர்ஸ் மத்தியில் சீமான் வந்து வீரமான கிறிஸ்தவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படாமல் ஓட்டு போடுங்கிற அந்த பாணிக்குள்ளே அவர் சொல்கிறதுக்கு ஒரு அப்பீல் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி தான் ஃபாதர் ஜெகத் கஸ்பார், ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா, எம்ஜி சிவதாயமன் அரசியல் தன்னம்பிக்கையற்ற கொலைத்தனமான பாதிரியார்கள் நான் ஒரு கிண்டல் பண்ணி அவங்கள பேசக்கூடிய இதுக்கு சீமான் வந்து துணிச்சலாக அச்சம் இல்லாமல் தமிழனா எனக்கு ஓட்டு போடுங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவருக்கு ஒரு வாக்கு வலிமையையும் ஒரு ஜம்பிங்கையும் கொடுத்துட்டுன்னா அது 2026 தமிழ்நாட்டில் ஒரு சமநீதி புரட்சியாகவும் தமிழ்நாட்டின் கன்ஷிராமாட்டு சீமான் எமர்ஜ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகளை அது கொடுக்கும். அண்ணாமலை விமர்சிக்கிறதுமே சீமான் மட்டும்தாங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல, வேற யாரும் அந்த அளவுக்கு பேசுறது இல்லை. இப்போ ஒரு நண்பர் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் அதை தான் சொன்னார். அப்போ நான் அதுவரை கூட அதை நான் பார்க்கல. சீமான் வந்து இண்டிவிஜுவல் லீடர், அண்ணாமலை வந்து நியமன தலைவர், பட் பாஜகங்கிற ஒரு பவர்ஃபுல் கட்சியோட நியமன தலைவர். அப்போ அவரால் பவர்ஃபுல்லாக பல வேலைகளை செய்ய முடியும். செந்தில் பாலாஜி விஷயம்னாலும் சரி, மற்ற விஷயங்கள்னாலும் சரி, அண்ணாமலை இன்டைரக்டாக கிளைம் பண்ணக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அண்ணாமலையை விமர்சித்தா நமக்கு இந்த ஆபத்துகள் வரும்னு நினைக்கும் போது கம் வாட்மேன்னு சீமான் இருக்கிறதே ஒரு போல்னஸ் தான். அந்த இடத்துக்குள்ளே அவர் மோடி, அமித்ஷாவெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அண்ணாமலையும் கடுமையாக விமர்சிக்கிறாருன்னா மற்றவங்க அண்ணாமலையை விமர்சிக்கல, சீமான் விமர்சிக்கிறாருன்னா கம் ஓட்மேன்னு போல்டாக இருக்கிறதா தான் அதை இளைஞர்கள் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கூர்ந்து பார்க்கக்கூடியவங்க சீமான் மட்டும்தான் ஒரு ஆளுங்கட்சியின் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆளுங்கட்சியின் சக்தி வாய்ந்த மாநில தலைவரை சீமான் மட்டும்தான் விமர்சிக்கிறாருங்கிறத அந்த இளைஞர்கள் வந்து சீமானுக்கு போல்னஸாக தான் அதை பார்ப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் பார்க்கும்போது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இதாகவே ஷேரிங்காகவே எந்த அளவுக்கு வரும்? சீட்டா கவுண்டா
ஸ்டேட் வைஸ் எங்க லீட் பண்ணுவாங்க? பீகார் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பொருந்தா கூட்டணிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் மோடி பிரதமருங்கிற அந்த இதில் இது ஏற்கனவே பொருந்திய கூட்டணி தான். மோடி பிரதமர்னு வாக்களிக்கக்கூடியவங்கெல்லாம் வாக்களிச்சிருவாங்க. அதனால் பீகார் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஒரு சில சீட்டுகள் முஸ்லீம் யாதவ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய 1-2 சீட்டுகள் வேணால் ஒரு வேளையில் பாதிக்கப்படலாம். அதுவும் கூட பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. பீகார் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி யூபியும் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. 44% வாக்குகள் சட்டமன்றத்துக்கு எடுத்தாங்கன்னா அசம்பிளிக்கு 54 போயிடும். 10% கண்டிப்பாக கூடி போகும். ஸ்வீப் பண்ணிடுவாங்க. இங்கேயும் யாதவ் டாமினேட்டட் இடத்துல 1-2 சீட்டுக்குள்ளே சிக்கல் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய சிக்கல் வராது. ஜாட் ஃபேக்டரை வந்து அவங்க ஜெயந்த் சௌத்ரி, அஜித் சிங் சன்னு சௌத்ரி சரண் சிங் ஜியோட பேரனை பயன்படுத்தி ஜாட் ஃபேக்டரை அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத் இந்த இடத்துலலாம் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை விட மோடிக்கு பயங்கர கூடுதலாக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை விட ராகுல் காந்திக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது அந்த டிஃபரன்ஸ் வந்து பாராளுமன்றம்னா 25-30% இருக்கும். அப்போ 1-to-1 ஸ்டேட்லலாம் சோனியா காந்தி மகன் ராகுல் காந்தியை மோடி க்ளீனாக ஸ்வீப் பண்ணி எடுத்துருவார். நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்திரா காந்திக்கு பேரன் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டில் இதுவரை தோற்கடிக்க முடியல. மக்களவைத் தேர்தலில் 19 தோற்கடிக்க முடியல. 2004 இத்தாலியை சேர்ந்த அவங்க தாயாரை தோற்கடிக்க முடியல. நம்ம மக்கள் தான் அவங்க போட்டிருக்காங்க, நான் மறுக்கல. பட்டு வட இந்தியாவில் மோடியா ராகுலானி பார்த்தா சோனியாவுக்கு மகன் ராகுல் வேண்டாம், இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றின, ஆர்எஸ்எஸின் மானத்தை காப்பாற்றின, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடி தான் வேணும்னு வட இந்திய மக்கள் வந்து தெளிவாக வாக்களிக்கிறாங்க. அதேவேளை தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 71 இந்திரா காந்தி குடும்பத்துக்கு திமுகலாம் அவங்க சேர்ந்தனா அது ஸ்வீப்பிங்கிற ஒரு சூழலும் இருக்குங்கிறதும் உண்மை. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, காலேஜ் ஸ்பேடு சேஸ் ஸ்பேடு. மோடி 3வது முறையும் பெரிய வெற்றியை வட இந்தியாவில் பெறுவார். இங்கே வந்து ராகுல் காந்திக்குள்ள செல்வாக்குங்கிறது இன்னும் டிஸ்ப்ரூவ் ஆகலை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை அவங்களால களத்துக்கு முழுக்க கொண்டு போக முடியுதா? ஏன்னா இப்போ அறிக்கை வந்தப்போ அது ரொம்ப பேசுபொருளாக இருந்தது. ஆனால் அது அந்த அறிக்கையை காங்கிரஸ் கேடர்ஸு, ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் கேடர்ஸ்க்கு வந்து அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவங்க அதை கொண்டு போக மாட்டாங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் இதுதான் நடந்தது. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற இது வந்து காங்கிரஸ் கேடர்ஸுக்கிட்டையும் ஓட்டர்ஸுக்கிட்டையும் ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறது தான் என்னோட கருத்து. பட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், இந்தியாவில் அது நடந்து தான் தீரும். பீகாரில் பாஜக அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கேசவ் பிரசாத் மௌரியாங்கிற கோரி சமூகத்தை சேர்ந்த ஓபிசி லீடர் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பாஜகவும் இதை எதிர்க்கலை. பட் இதுதான் அவங்க இஷ்யூன்னு முன்னெடுத்துட்டும் போகலை. இதுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து அந்த கட்சி கேடர்ஸே அதை மக்கள்கிட்ட போய் விளக்கிறதுக்கு தயாராக இல்லை. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய அளவுக்கு மற்ற இடங்கள் பேசப்படலை. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திமுகவுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட் கொடுத்த ராஜ்யசபாவுக்கு பங்கம் இல்லாமல் விசுவாசமாக கார்த்திக் சிதம்பரம் பக்காவா ஸ்டாலினுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு தேர்தல் அறிக்கை தான். தமிழ்நாடுங்கிறது தென்னிந்தியான்னு எடுத்துக்க முடியுமா? மற்ற இடங்கள்ல இல்லை, கர்நாடகாவில் 4 முறை பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க, தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ கர்நாடகாவை அப்படி எடுக்க முடியாது. கர்நாடகாவில் மோடி தான் பெரிய வெற்றியில் இருக்கிறாரு. தெலுங்கானாவில் ராகுல் நல்லா இருக்கிறார். சட்டமன்றத்திலே வந்துட்டாருன்னா மக்களவையில் கூடுவார் தெலுங்கானாவில். பட் தெலுங்கானாவில் மோடியும் 4 சீட் இருந்தவர் இன்னும் கொஞ்சம் ஏறி போகிறதுக்கான வாக்குகள் முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவில் இருக்குது. ஆந்திராவில் காங்கிரஸுக்கு பெருசு இல்லை. பட் 2014 சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறதுக்கு மோடி காரணங்கிறனால இப்போ சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், மோடின்னு ஒரு அலையன்ஸ் உருவாயிட்டு. அப்போ ஆந்திராவில் காங்கிரஸோட பெட்ரு பிஜேபி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் பெட்ரு, பிஜேபியும் இருக்குது. கர்நாடகாவில் 4 முறை காங்கிரஸ் ஜெயித்திருக்கு மக்களவையில். சட்டமன்றம் மாறி மாறி வருது. மக்களவையில் 4 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. கேரளாவில் காங்கிரஸ் தான். பிஜேபி ஏதாவது ஆட்டிங்கல், திருச்சூர், திருவனந்தபுரம் ஏதாவது சேர்த்த முடியுமான்னு பார்க்குது. இங்கே தமிழ்நாட்டில் 5-6 தொகுதியில் கடும் போட்டி சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி தான் கடும் போட்டி ரேஞ்சில் சுரேஷ் கோபி ஜெயித்து வரமாட்டாரா, ராஜீவ் சந்திரசேகர் ஜெயித்து வரமாட்டாரா, ஆட்டிங்கலில் முரளிதரன் ஜெயிக்க மாட்டாரா, ஈழோ கம்யூனிட்டி வரமாட்டா, சுரேந்திரன் ஜெயிக்க மாட்டாராங்கிற ஒரு பார்வை பாஜகவுக்கு. சுரேந்திரன் ஜெயிக்க முடியாது, அவர் ராகுல் காந்தி தான் ஜெயிப்பார். பட் ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்து கொஞ்சம் வரட்டுவார் சுரேந்திரன்ஸ். ஸோ இங்கே தென்னிந்தியாவை பார்க்கும்போது வந்து கர்நாடகா பாஜகவுக்கு மீண்டும் ஸ்வீப் பண்ணிடுவாப்பில் தேவகவுடா கூட்டணி இருக்குது. தெலுங்கானாவில் கூடலாம். ஆந்திராவில் இந்த அணி சுமாராக வந்தாலும் கூட ஜெகன் வந்து மோடி ஆதரவாளர் தான். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் மோடி காலில் விழ போனாப்பில் ஜெகன், மோடி தான் தடுத்தார். அது நம்ம அந்த காட்சி இருக்குது. இப்போ கூட
அந்த சென்டிமெண்ட்டில் உள்ள பலருக்கும் எதுக்கு நாயுடு கூட கூட்டணி போனோம், அது அந்த எண்ணமும் பாஜகக்குள்ளே நிறைய பேருக்கு. எனிவே 3 எம்பி சீட்டு ஜெயித்தவர் நாயுடு. பவன் கல்யாணம் இது சேர்க்கும்போது சீட்டு தானே பாஜக தலைமைக்கு ஜெயிக்கலாம், ஆந்திராவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கலாம். தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். என்னால் நமக்கு மோடிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஜெகனுங்கிற அந்த பார்வை மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. எனிவே காங்கிரஸ் அங்கே இல்லை. தென் காங்கிரஸ் தெலுங்கானாவில் ஏறி போகக்கூடிய சூழ்நிலையும், கேரளாவில் ஏறி போடக்கூடிய சூழ்நிலையும், காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் ஏறி போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இதில் தெலுங்கானாவில் மட்டும்தான் கேரளா தமிழ்நாட்டோட தெலுங்கானாவில் தான் அந்த காங்கிரஸ் ஏறுமுகத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை பாஜகவில் கொடுக்க முடியுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளிப்படையாக விஷயங்களை சொல்லக்கூடியவன். பொலிட்டிக்கல் அனலிஸ்டா இப்போ நீங்கள் சீட் ஷேரிங்காக எவ்வளோ கணிக்கிறீங்க சார்? நான் காங்கிரஸுக்குன்னு பார்க்கல, மோடி 330 என்டிஏக்கு வந்துடும்னு பார்க்குறேன். காங்கிரஸுக்கு நான் அதை பிரித்து நான் பார்க்கல. ஸோ மேட்ரு ஓவர். 3வது முறை மோடி பிரதமராக வர்றாருங்கிறத பார்க்க. இப்போது இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிக்கிறாப்புல தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்துட்டாங்க, இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற மாதிரி பாஜகவை விமர்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்றது இருக்குல்ல, பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கொடுக்குற மாதிரியான எக்கனாமிக்கல் ஸ்கீம்ஸ் இருக்குமா, அப்போ ஓபிசி பற்றின டாக் இருக்குமா, எப்படி அதை டேக்கிள் பண்ணணுன்னு இருக்காங்க? ஃபஸ்ட்டு எடுப்பிலே முஸ்லீம் இதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஜேபி இதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்கங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்க காஸ்ட் வைஸ் சென்சஸ் மேட்டரில் கொஞ்சம் அது சென்டிமெண்ட்டான டிக்ளிக்ஸான இஷ்யூ. அதை எப்படி டீல் பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்க வேண்டியதுதான். காஸ்ட் வைஸ் சென்சஸை பொறுத்தளவில் அனைத்து கட்சிகளோட ஒரு ஒரு ஒத்த கருத்தின் அடிப்படையில் செயல்படும்னு சொல்ல போகிறாங்களா, அல்லது அதை கண்டுக்காமலே விலகி போக போகிறாங்களா, மாநிலங்கள் தங்கள் முடிவை எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். எதுவும் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூனால பிஜேபி இதை காங்கிரஸ் இதில் ஸ்கோர் பண்ண நினச்சா அதை எப்படி டைல்யூட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்பாங்க. வேறு எக்கனாமிக்கல் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியுமா சார்? இப்போ இவங்களோடதுல அந்த எக்கனாமிக்கல் ஸ்கீம்ஸ், இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆக்குறது, அந்த மாதிரியான எக்கனாமிக்கல் ஸ்கீம்ஸ் நம்ம பிஜேபியில் எதிர்பார்க்க முடியுமா? பிஜேபி எக்கனாமிக் ஸ்கீம்ஸ் லெபார்ட்ரிஸு, அந்த எல்பிஜி கேஸ், இதெல்லாம் நிறைய பெண்களுக்கு ஒரு growth ஓரியன்டாட்டு அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமாட்டெல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஹவுசிங் ஸ்கீம்ஸ் இருக்குது, எக்கச்சக்க குடிநீர் வசதிக்கான மக்களோட ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்க தான் செய்யுது. இன்னோவேட்டிவாக இன்னும் சில விஷயங்களை ஒரு பொலிட்டிக்கல் காம்படிட்டிவ் பொலிட்டிக்ஸ் இதில் பாஜகவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி. விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி ரவி, யோகி பாபு ஆகியோரின் அட்டகாசமான நடிப்பில் குடும்பங்கள் கொண்டாடும் ரொமான்டிக் காமெடி திரைப்படம் ரோமியோ நாளை முதல் உலகமெங்கும்.